ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 7,000 ரூபாய் முதலீட்டுல ஒரு அருமையான வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு சுலபமான தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நாட்டை பார்த்துட்டு வரோம். கிராமங்கள்லாம் வேக வேகமா நகரமயமா மாறிட்டு வருது. அவங்களோட லைஃப் ஸ்டைலும் நகரத்தை நோக்கியே நகர தொடங்குது. அதனால எல்லாருடைய வாழ்க்கை தரமுமே மேம்பட்டுட்டே வருது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே வெறும் 25 ரூபாய்க்கே ஒரு சதுரடி வந்து டைல்ஸ் வந்து ஈஸியா பதிச்சிடறாங்க. இதே ஒரு 150 ரூபா இருந்தா மார்பிளே பதிச்சிருந்தாங்க. சோ அதனால அந்த மாதிரி டைல்ஸ் போன்ற தரைகள் எல்லாம் இப்போ உள்ள மக்கள் யாரும் குனிஞ்சு நிமிந்துலாம் யாரும் கிளீன் பண்ற மாதிரி தெரியல. எல்லாருமே இப்ப மாடர்ன் கிளீனிங்க்கு மாறிட்டாங்க. அதையே இப்ப யூஸ் பண்றாங்க. அதனால ரொம்ப முக்கியமா அந்த மாடர்ன் கிளீனிங்லயே முக்கியமான ஒரு உபகரணம் தான் வீட்டு துடைக்கிற மாப் ஸ்டிக்ஸ். நாம இன்னைக்கு மாப் ஸ்டிக் தயாரிப்பு தொழிலை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பயன்கள் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சோ இந்த உபகரணத்தை தான் இப்ப எல்லா வீட்லயுமே யூஸ் பண்றாங்க. இதனால இதோட தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. அதிகமா அதை எங்க பயன்படுத்துறாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆபீஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி இடத்துல அதை அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ இந்த இடங்கள் தான் இந்த தொழிலுக்கு ஏற்ற மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியலா விளங்குது. சரி வாங்க இந்த மாப் ஸ்டிக்ஸ் எப்படி தயாரிக்கலாம்ங்கறத பத்தி பார்ப்போம். இந்த மாப் ஸ்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா என்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம்னா ஃபர்ஸ்ட் மாப் யான் வேற ஒண்ணுமே இல்ல, அந்த காட்டன் த்ரெட் தான் யான்னு சொல்லுவாங்க. அந்த நூல், அதாவது ஈஸியா தண்ணியை உறிஞ்சிடுற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான காட்டனா நம்ம வாங்கணும். இது நல்ல குவாலிட்டி கொண்டதாகவும் இருக்கணும், நீடிச்சு உழைக்கணும். அடுத்து நம்ம இந்த யானை வந்து கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று உண்டு, அந்த கிளிப்பையும் நம்ம வாங்கணும். அப்புறம் நம்ம வந்து ஈஸியா அதை ஹேண்டில் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்டிக்கும் வாங்கணும். இது 3 பொருள் இருந்தாலே நம்ம மாப் ஸ்டிக்ஸ் தயாரிச்சிடலாம். ஸோ இந்த 3 பொருளும் ரொம்ப எளிதாவே ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த 3 ரா மெட்டீரியல்ஸையும் வச்சு நம்ம மாப் ஸ்டிக்ஸை வந்து மேனுவலாவும் செய்யலாம் அல்லது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு செய்யலாம். இந்த வீடியோல பாக்குறோமே இந்த மிஷினோட ரேட் வந்து ஒரு 7,000 ரூபாய்க்குள்ள வரும். இந்த மிஷின்ல வந்து நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற யானை தூக்கி நம்ம அந்த யானுக்கு வந்து கிளிப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்றோம். அவ்வளவுதான், ஈஸியா எல்லாமே கையாலே பண்ணிட முடியும். இந்த ஹோல்டர்ல அந்த கிளிப்பை வச்சுட்டு அந்த லிவரை பிடிச்சி அழுத்தினா போதும், நம்மளுடைய யான்ல வந்து அந்த கிளிப் வந்து பெர்மனண்டா செட் ஆயிரும். அதாவது ரிவிட் அடிக்கிற மாதிரி. இது வந்து irreversible, திரும்ப புடுங்க முடியாது, உடச்சுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய மாப் ஸ்டிக்கை எடுத்து அதை உள்ள வச்சு 2 திருக்குனா போதும், நம்மளுடைய மாப் ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். சோ அதே மாதிரி நம்ம இப்போ செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ல எப்படி இந்த மாப் ஸ்டிக்ஸ் தயாரிக்கலாம்ங்கறத பத்தி பார்ப்போம். இந்த மிஷினோட ரேட் வந்து ஒரு 1,60,000 ரூபாய்க்குள்ள வரும். இந்த மிஷினோட வேலை என்னன்னா நம்மளுடைய யானை வந்து பெரிய பண்டிலா வாங்கி இதில் ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுவே நம்மளுக்கு வந்து ஃபீட் பண்ணி உள்ள கொடுக்கும். நம்ம பண்ற வேலைனா ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுக்கு ஏத்த சைஸ்ல அந்த யான்ல நம்ம கிளிப்பை வச்சு ஒரு சுவிட்சை தட்டினா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த யானை வந்து நம்மளுடைய கிளிப்போட அட்டாச் பண்ணி தந்துடும். அப்புறம் பக்கத்துலயே ஒரு கட்டர் மிஷின் இருக்கும். அந்த கட்டர் மிஷின்ல வச்சு திரும்ப இன்னொரு பட்டன் அமுக்குனா போதும், ஈஸியா கட் பண்ணிடலாம். கட் பண்ணி நம்மளுடைய பீஸை தூக்கி போட்டே இருக்கலாம். சோ இது வந்து உங்களுடைய வேலையை கொஞ்சம் சுலபமாக்கும். அப்புறம் அதை எடுத்து நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணி நம்ம சேலுக்கு அனுப்பிட வேண்டியதான். இதுதான் இதுல செமி ஆட்டோமேட்டிக்கோட ப்ராசஸ். அவ்வளவுதான், நம்ம மாப் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாப் ஸ்டிக்ஸ்லாம் தயாரிக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வீட்லயே கூட தாராளமா இதை வந்து தொடங்க முடியும். அவ்வளவுதான், நம்மளுடைய மாப் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க இந்த மாப் ஸ்டிக்ஸ் தொழிலுடைய ப்ராஃபிட் டீடைல்ஸ் பத்தி பார்ப்போம். நம்மளுடைய 1 கிலோகிராம் ஆஃப் மாப் யான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல 68 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்மளால 1 கிலோகிராம் ஆஃப் யானை வச்சு நம்மளால 4 மாப் ஸ்டிக்ஸுக்கு தேவையான நூல்களை வந்து எடுக்க முடியும். சோ 68 டிவைடட் பை 4ன்னு போட்டா உங்களுக்கு ஒரு மாப் செய்யறதுக்கான நூல்களோட ரேட் வந்து ஒரு 17 ரூபாய் வரும். அதே மாதிரி ஒரு மாப் கிளிப் வந்து ஹோல்சேலா ஒரு 10 ரூபாய் வரும். அதே இது ஒரு மாப் ஸ்டிக்கோடைய ஹோல்சேல் ரேட் வந்து ஒரு 10 ரூபாய் வரும். அதர் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி, மற்ற எல்லா சார்ஜும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 3 ரூபாய் வரும். ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் ஆகும் ஒரு மாப் ஸ்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு. நீங்க இதை வந்து நீங்க வந்து ஹோல்சேலா உங்க கடைகளுக்கு வந்து நீங்க வந்து 70 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து அதை வந்து 120 ரூபாயில இருந்து 140 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து ரீட்டைலா மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஷியோரா நம்மளுக்கு வந்து 30 ரூபாய் வந்து ஒரு பீஸுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 75% கிடைக்குங்க. ஸோ இது அருமையான தொழில். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 பீஸ் தயாரிச்சு வித்தா கூட நமக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. அதே இது ஒரு மந்த் ஃபுல்லும் நம்ம ஒரு 3000 பீஸ் தயாரிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு தாராளமா 90,000 வந்து கையில நெட் ப்ராஃபிட்டா கையில கிடைக்கும். சோ இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு தொழில். சரி இந்த மாப் ஸ்டிக்ஸ் தயாரிச்சாச்சு, எங்க கொண்டு போய் செல் பண்றது அப்படின்னா, செல் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதை உங்க ஊர்ல உள்ள சூப்பர் மார்க்கெட்லயே முதல்ல செல் பண்ணுங்க. சூப்பர் மார்க்கெட், உங்க ஊர்ல உள்ள பிளாஸ்டிக் கடைகள், இந்த மாதிரி கடைகள்லாம் நீங்க போய் செல் பண்ணலாம். அல்லது ஹோல்சேல் டீலர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமா கூட நீங்க வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து நீங்க செல் பண்ணலாம். அல்லது நீங்க வசிக்கிறது ஒரு நல்ல சிட்டியா இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சியே இருப்பாங்க, அவங்க கூட நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். டைப் பண்ணி வச்சு கூட அவங்க மூலமா செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை ஃபுல்லுமே நீங்க வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணி அது மூலமா நீங்க செல் பண்ணலாம். உங்களுடைய குவாலிட்டியில தான் எல்லாமே இருக்குது. நீடிச்சு அதிகமா உழைக்கினா உங்க பொருள் தான் மார்க்கெட்ல அதிகமா செல் ஆகும். ஈஸியா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 50 ப்ராடக்ட் தயாரிச்சா கூட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 45,000 வந்து கையில சுலபமா கிடைக்கும். ஸோ வீட்டிலே இருந்து ஒரு சிறு தொழிலா தொடங்க நினைப்பவர்களுக்கு வந்து இது ஒரு அருமையான தொழில் வாய்ப்பா இருக்கும். நன்றி மக்களே.